ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, படுக்கை அறையில் இந்த நிறம் பெயிண்ட் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையே வராதான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கு எந்த விதமான கலரில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம். குறிப்பாக ஒவ்வொரு அறைக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான நிறத்திலேயோ அப்படி இல்லைன்னா ஒரே நிறத்திலேயோ பெயிண்ட் அடிக்க விரும்புவோம். அது ஒருவரின் எண்ணங்களை பொறுத்தது. ஒவ்வொருவர் நிறத்திற்கும் ஒவ்வொருவர் அறிவியல் சார்ந்த காரணங்களும் இருக்கும். அந்த வகையில் வெள்ளை நிறம் அப்படிங்கிறது மன அமைதியையும் தூய்மையையும் குறிக்கும். ஒரு சில நிறங்கள் நம்மளை எரிச்சல் ஊட்டும் வகையில் இருக்கும். ஆனால் ஒரு சில நிறங்கள் நம் மனதை அமைதிப்படுத்தும். அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு காரணம் இருக்குது. வாஸ்து சாஸ்திரத்துப்படி நாம் வீட்டிற்கு அடிக்கும் சில வண்ணங்களால் நமக்கு நன்மைகள் வந்து சேரும், தீமைகளும் வந்து சேரும். அதனால் நம்ம வீட்டுக்கு மிகவும் முக்கியமாக நம்ம ஓய்வெடுக்கக்கூடிய பெட்ரூமில் இருக்கக்கூடிய 5 வாஸ்து நிறங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பெட்ரூமில் வெள்ளை நிறத்தால் பெயிண்ட் அடிப்பது பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கும். பொதுவாக வெள்ளை நிறம் அப்படிங்கிறது தூய்மையையும் மன அமைதியையும் கொடுக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள்ள ஏதேனும் சண்டை இருந்தால் கண்டிப்பாக அனைத்தும் சரியாகிவிட்டு திருமண வாழ்க்கையில் நன்மையாகவே எல்லாமே நடக்கும். பெட்ரூமில் பழுப்பு நிறத்தால் பெயிண்ட் அடிச்சிருந்தாலோ அல்லது பருப்பு நிறத்தால் ஏதேனும் பொருட்களை வச்சிருந்தாலோ நிம்மதியாக ஓய்வெடுக்க முடியும் மற்றும் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் தாம்பத்திய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அமையும். பொதுவாக பெட்ரூமில் பச்சை நிறத்தால் பெயிண்ட் அடிப்பது பலருக்கு பிடிக்காது. ஆனால் பச்சை நிறத்தால் ஏதேனும் தாவரத்திலேயோ அப்படி இல்லைன்னா பொருட்களையோ வாங்கி வச்சா நம்மளோட மனதிற்கு நிம்மதியும் நேர்மறையான எண்ணங்களையும் நமக்கு அது கொடுக்கும். பொதுவாக அனைவருக்கும் பிடித்த ஒரு கலர் அப்படின்னா அது பிங்க் தான். ஒரு சிலர் என்ன பொருள் வாங்கினாலும் அது பிங்க் நிறத்தில் தான் வாங்குவாங்க. இது அழகான ஒரு நிறமாக கருதப்படுது. நம்மளுடைய பெட்ரூம்லேயும் பிங்க் நிறத்தால் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா அது கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் ஏற்படும். பிங்க் நிறத்தையும் பெயிண்ட் பெட்ரூமில் பயன்படுத்தலாம். பிங்க் நிறத்தை போலவே நீல நிறமும் அனைவருக்கும் பிடித்த ஒரு நிறமாகும். நீல நிறத்தை நம்ம பெட்ரூமுக்கு உபயோகப்படுத்துறதுனால நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான ஆற்றல்களும் அனைத்தும் நிதானமும் நிலைக்கும். எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கும். எளிமையான தீர்வுகளை தெரிஞ்சுக்க பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.